ஆக்ட்ரஸ் தேவயானி, அபிஷேகா அவர்களுக்கு ஒரு சில பரிசு பொருட்கள் குடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல இந்த ஒரு வாரம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு வாரமா இருக்க போகுது. ஒவ்வொரு வாரமும் ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் ஒரு சிலர் வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த ஒரு வாரத்துக்கு கடந்த சீசன்ல மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்த இனியா தேவயானி அவர்களும், ஆக்ட்ரஸ் தேவயானி அவர்களும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சும்மா வரணுமே அப்படின்லாம் அவங்க வரல. இந்த ஒரு சீசன ஃபுல்லாவே பார்த்துருக்காங்க. நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் அதில இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு கிஃப்ட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில இந்த சீசன்ல அபிஷேகா அவர்கள அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்காமா. ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நடத்துற ஃபங்ஷன்லேருந்து தன்னை யாருன்னு நிரூபிச்சு, அதுக்கு மேல வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா என்னோட பொண்ணுக்கே நிறைய பேர ஐடென்டிஃபை பண்ண முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த சரிகமபால வந்து அவளுக்கான ஒரு அடையாளம் கிடைச்சிச்சு. அப்படிங்கிறப்ப அபிஷேகா மாதிரியான பொண்ண யோசிச்சு பார்க்கும்போது, உண்மையிலேயே ரொம்ப வியப்பா இருக்கு. அவங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடாவோ, இல்ல பர்சனலாவோ என்ன ஹெல்ப் வேணாலுமே கண்டிப்பா நான் பண்ண ரெடியா இருக்கேன். என் பொண்ணு யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு சொன்ன மேடை இது. இந்த மேடைக்கு எப்போதுமே நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஒரு சீசன்னு கிடையாது. இதுக்கப்புறம் எந்த சீசன்ல யாருக்கு ஹெல்ப்னாலுமே கண்டிப்பா இந்த தேவயானி அங்க இருப்பா அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சுட்டி குழந்தைகளுக்குமே சாக்லேட்ஸ் வாங்கி குடுத்திருந்திருக்காங்க. ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வாங்கி குடுத்திருந்திருக்காங்க. அதுலயும் பர்ட்டிகுலரா அபிஷேகாக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அத நீங்க கூச்சப்படாம கேளுங்க அப்படிங்கிற மாரி ரொம்பவே ஃப்ரீலியா பேசியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வாரம் தேவயானி அவர்கள் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாத்தையுமே பயங்கரமா என்ஜாய் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் கடந்த சீசன்ல அவங்க பொண்ணு ஃபினாலே போகல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களோட மனச மாத்திருக்கும் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படத்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்ப கரண்ட்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஜெயிலர் முடிச்சதுக்கு அப்புறம் சிபி சக்கரவர்த்தியோட தான் அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல கை கோத்திருந்தாரு. அதுக்கப்புறம் கமலஹாசன் சாரோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு. அந்த ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு படம் பண்ண போறாராமா. அண்ட் அதுதான் அவரோட சினிமா கரியர்ல கடைசி படம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு படத்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள், அதாவது ரஜினிகாந்த் சாரோட 2வது பொண்ணு அவங்க தான் தயாரிக்க போறாங்களாமா. அண்ட் இது ஒரு நியூஸ் அஃபிஷியலா வெளியாகியிருக்கு. ஏற்கனவே அவங்க ரஜினிகாந்த் சார வச்சு கோச்சடையான் படத்த பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு தகவல் இப்ப காட்டுத்தீயா பரவி வந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் வந்து ரஜினிகாந்த் சாரோட கடைசி படம் அவருடைய பயோபிக்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு ஒரு நல்ல கதையில, இல்ல ஒரு ஃபன்னான கதையில நடிச்சுட்டு ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிற மாரி தலைவர் இருக்காருங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ தலைவர் அவர்களோட கடைசி படம் அதுவாக இருக்கும்னு வெளியானதுலேருந்தே ரசிகர்கள் சோகத்துல மூழ்கி இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.